ஹலோ, வாங்க தேங்காயிலேருந்து எப்படி நம்ம வீட்லேயே தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் இந்த மாதிரி தரமான தேங்காவை செலக்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது ஒரு 85 தேங்காய் எடுத்திருக்கேன் நான். இதை 2ஆக பொளந்து போடணும். 2 வெட்டி நல்லா மொட்டை மாடியில் வச்சு காய வைக்கணுங்க. இந்த மாதிரி இதுக்கு நல்ல முத்தின தேங்காவை, பருப்பு கனமான தேங்காவை பார்த்து எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நல்லா எண்ணெய் வரும் நமக்கு. இந்த மாதிரி வச்சு ஒரு 2 நாளைக்கு காய போடணும். 2-3 நாளைக்கு இந்த மாதிரி காஞ்சி பிறகு ஈஸியாக நோண்ட வரும் அது. இதை நல்லா பீஸ் பண்ணி காய வச்சிடணுங்க. மெல்லிசாக போடக்கூடாது பாருங்கள். இந்த மாதிரி பருப்பு கனமானதாக செலக்ட் பண்ணணும் நம்ம தேங்காய். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி காய வைக்கணும். இது 3 நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு கூட நல்லா காயணுங்க. இது பீஸ் மீடியம் சைஸாக போட்டால் நல்லா எண்ணெய் தங்கும். இந்த அளவுக்கு எடுத்துக்கணுங்க. பீஸு நல்லா உடச்ச பட்டுன்னு உடையிற அளவுக்கு நல்லா காய வைக்கணும். இதை 3 நாளில் நல்லா காஞ்சிருச்சு சம்மருங்கிறதுனால. இனி இதை மிஷினில் கொடுத்து ஆட்டிடணும். பாருங்கள், இது ஒரு 85 தேங்காய்ன்றதுனால இதோட வெயிட் பார்த்திங்களானாக்கா ஒரு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் போட்டு கட்டி எடுத்துக்கணுங்க. இது வெயிட் பார்த்திங்களான்னா ஒரு 9 கிலோ அளவுக்கு வந்தது. 9 கிலோ அளவுக்கு வந்தது. இதை மிஷினில் கொடுத்து நம்ம செக்காடி எண்ணெய் தனியாக, புண்ணாக்கு தனியாக எடுத்துகிட்டு வர வேண்டியதாங்க. இப்போது எண்ணெய் நம்மளுக்கு செக்காடிட்டு வந்தாச்சு. பாருங்கள், எண்ணெய் இந்த மாதிரி ஒரு தெளிவில்லாத இருக்கும் புண்ணாக்கு கலந்து இருக்கிறதுனால. இதை நல்லா ஒரு 3 நாளைக்கு வெயிலில் வைக்கணுங்க. வெயிலில் வச்சோம்னா கொஞ்சம் நல்லா தெளிஞ்சிரும். அந்த எண்ணெய் தெளிஞ்சு நம்மளுக்கு நல்ல கொஞ்சம் கலராக நல்ல வெள்ளையாக வரும் எண்ணெய். புண்ணாக்கெல்லாம் இதில் இருக்கிறதெல்லாம் கீழே போயிடும். நல்லா தெளிகிற வரைக்கும் ஒரு 3 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுக்கணும். இதை பாருங்கள், நல்லா தெளிஞ்சிருச்சு எண்ணெய். இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. நம்ம எடுத்து பாட்டிலெல்லாம் கேனில் இதெல்லாம் வேணுன்றதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நாம் ஸ்டோர் பண்ணி வச்சதுனால நம்ம சமையலுக்கு ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ண முடியும். இது நல்ல நம்மளே ஆடின தேங்காய்ன்றதுனால பியூராக இருக்கிறதுனால நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் சமையலுக்கு யூஸ் பண்ணும் போது. குட் கொலஸ்ட்ரால் இதில், அதனால் உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான். நான் நிறையவே யூஸ் பண்ணுவேன். இதை அடியில் கொஞ்சம் புண்ணாக்கு நிற்கும். எண்ணெய் இன்னும் இருக்குது. இதில் ஒரு 5 கிலோ எண்ணெய்க்கு வந்ததுங்க. ஒரு 5-5.5 லிட்டரு வந்தது. இதை வெயிலில் காய வச்சு நம்ம மேலக்காய் இருத்து எடுத்துக்க வேண்டியது தான். அடியில் கொஞ்சம் போல் புண்ணாக்கு இருக்குது பாருங்கள். அது மேலே வெயிலில் காய வச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா தெளிஞ்சு எண்ணெய் கிடச்சிரும். இந்த புண்ணாக்கு நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு செடிங்களுக்கு உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் நம்ம எண்ணெய் செய்யணுன்னாக்கா இந்த மாதிரி தாங்க செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் செய்யணுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் சமையலுக்கு, தலைக்கு எண்ணெய் காய்ச்சி தேய்க்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் தேங்காய் இருந்தாக்கா. ஓகே, தேங்க்யூ.